இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தை வைத்து பார்க்கும்போது சரஸ்வதி அம்மாவின் அசை மற்றும் அசையா சொத்துக்களை 2 பாகமாக பிரிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் உள்ள வீடு சேகருக்கும், அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேஷுக்கும் கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும், அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேஷுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் சேகருக்கும், அதே மதிப்புள்ள 15 பவன் தங்க நகை சிறிய மகன் கணேஷுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பேரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது, ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவருக்கு இறுதி காலத்தில் கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகின்றது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், 2 பேர்ல யாரும் அம்மா நல்லா பார்த்துக்க போறீங்க? ஐயா, நான் தாங்க ஐயா மூத்த பிள்ளை, எங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கேயா. ஐயா, நான் தானே செல்ல பிள்ளை, எங்கள் அம்மா பத்திரமா பார்த்துப்பேன் ஐயா. சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் எனவும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகின்றது. புவனா, புவனா, இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. உட்காருங்க. என்னங்க மச மசன்னு நிக்கிறீங்க? போய் சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா உட்காருங்கம்மா, இதை வந்துடுறேன். நல்ல வேலை, எங்க உங்க அம்மா உங்க தம்பி வீட்லயே விட்டு வந்துறீங்களோன்னு பார்த்தேன், இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. புவனா, நீயா பேசுற? எங்க அம்மா மேல அவ்வளோ பாசமா உனக்கு? சும்மா விளையாடாதீங்க, போய் சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி. என்ன வெயிலு, புவனாட்ட காஃபியோ டீயோ போட்டு தர சொல்லணும். இப்ப இது ஒண்ணுதான் குறைச்ச. நான் என்ன உங்கள்கிட்ட அது வேணும் இது வேணும் நான் கேட்டேன்? ஏதோ கல்யாண காட்சின்னு வந்தா போட்டுக்கிறதுக்கு புது டிசைன்ல நல்ல நகையே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி தம்பிக்கே கொடுத்துட்டாங்களாம். இவரும் சரின்னு வந்துட்டாரா. இப்போ அந்த ஓட்டக்காரு வேணும்னு யார் அழுதாங்க? அடுத்த மாதம் என் தங்கச்சி கல்யாணம் வருது, புது டிசைனில் நல்லா நகையாக வாங்கி கொடுங்க. உசுரை போட்டு வாங்காத. யாரு இப்ப கையில காசு வச்சிருக்கா? அதான் உங்க அப்பா கார் இருக்குல்ல, அதை வித்து வாங்கிட்டாங்க. அது அப்பா கார் இல்லம்மா, எங்க அப்பாவோட கௌரவம். அதை எப்படி விற்க சொல்ற? அப்ப ஏங்க வருவோம்? என்னையில ஒரு மனுஷியாவே மதிக்கிறல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல். அதெல்லாம் வேணாமா, வேணாம், நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா உள்ள. எங்கள் அம்மா வந்திருக்காங்க, வாங்க வார்த்தை விட்டா குழந்தையா போயிடுவேன். உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்ச. வீட்டில் வேற இன்டீரியர் பார்க்கணும்னு நினச்சேன். இருக்கிற எல்லா பணத்தையும் நீங்கள் மூத்த பிள்ளைகிட்டே கொடுத்துட்டீங்க. மூத்த பிள்ளை மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா போட்டானா? என்னால உங்க பிள்ளை இல்லையா? அம்பிகா, அம்மாவுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணி கொடு. பாட்டி வாங்க பாட்டி, நம்ம விளையாட. இருக்கிறதே 2 ரூம், அதுல எந்த ரூம்ல நம்ம படுக்கிறது? உங்க அம்மா போய் ஹால்ல படுக்க சொல்லுங்க. யாராவது கெஸ்ட் வந்தா எதுல போய் படுக்க வைக்கிறது? திடீர்னு கெஸ்ட் வராங்க, அவங்கள போய் ஹால்ல படுக்க வைக்க முடியுமா? இப்ப இருந்தே உங்க அம்மா போய் பழக சொல்லுங்க. அப்ப போய் சொன்னா உங்க அம்மாவுக்கு சங்கடமாயிரும். இப்ப இருந்தே பழக சொல்லுங்க. எந்திரிச்சு போய் மாடிய துணி காயத்தை எடுத்துட்டு வாங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது அவங்க வாய் வச்சு ஊதுனெல்லாம் ஊதாதேன்னு சொல்லிட்டு? இட்ஸ் நாட் ஹைஜீனிக். ஏதாவது ஹோம்வொர்க் இருந்தா செய்ப்போ. சரிம்மா. கொண்டாங்க. வந்துடுறது மாசத்துக்கு ஒரு நாள் வந்து இருந்தான்னு சொல்லிட்டா ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு இருந்துட்டு போறது. இருக்கிற அரிசி பணம் விற்கிற விலைக்கெல்லாம் வந்துடுறது, தினமும் வந்துடுறது. 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து சொன்னாங்க. இந்த அம்மா என்னடானா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற கஷ்டத்துல இந்த அம்மா வேற. சரி, அதெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். போய் அரிசி மாவு அரைச்சிட்டு வாங்க. மில்ல 1 மணிக்கு மூடிடுவாங்க. சொல்றது புரியுதா புரியல? போய் அரைச்சிட்டு வாங்க. இப்படி 2 பிள்ளைய பெத்து இப்படி அனாதையே நீ ரோட்ல தள்ளாட விட்டுட்டாளுங்களே. நல்ல மருமக வந்து வாச்சாளுங்க எனக்குன்னு.
புவனா, இந்தாம்மா. கொண்டாங்க. சேகரே, என்னம்மா? வந்துட்டியா சாமி? ஆமாம்மா. அம்மாக்கு கை கால்லாம் வலிக்குதுப்பா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா. அம்மா நீ வேற அங்க போன இங்க போன ஆஸ்பத்திரி போகணும்னு கையில காசு இல்லை, வேணா கைக்குள்ள காசு தரேன், வேணா ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வாமா. சரிப்பா, நானே போய்க்கிறேன். ஏங்க இப்போ என் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சுல, அதுல எல்லாரும் இந்த நகையை பத்தி தான் பேசிக்கிட்டாங்க. ஆஹா, இதற்கு தாரி ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. அது மட்டும் இல்லாம ஊர்ல உங்க அம்மாவை பத்தி ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அப்பப்போ நானே பார்க்குறப்பெல்லாம் தனியாக தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலை. கூடிய சீக்கிரம் மெண்டல் ஆஸ்பத்திரி தான். ஹலோ ஹலோ சொல்லுங்கள், நான் டாக்டர் ஃப்ரான்சிஸ் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள், யாருக்கு என்னாச்சு? பிரபுவா? சரி சரி, கேபினில் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். என்ன இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க? நர்ஸ் இங்கே வாங்க. டாக்டர் சொல்லுங்க. என்ன இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க? அவங்க மார்னிங்ல இருந்து இங்க தான் டாக்டர் இருக்காங்க. மார்னிங்ல இருந்து இங்கே தான் இருக்காங்களா? ஆமா டாக்டர். சரி சரி, ஒரு மாசமா செக்அப் வரல, அதான் என்னடா அப்படின்னு பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சம்மரியெல்லாம் என் டேபிளில் சப்மிட் பண்ணிடுங்க. மேக் இட் ஃபாஸ்ட் சிஸ்டர். ஓகே டாக்டர். கணேஷ் கணேஷ், சொல்றா. அம்மாவை பாத்தியாடா? இல்லடா, உங்க வீட்டில் இருப்பாங்கன்னு நினச்சேனடா. ஏய், அம்மா காலையில இருந்து காணும்டா, எங்க போயிட்டான்னு தெரியல. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்களே, சாய் இல்லம் ஒரு நாள் அங்கே போயிருப்பாங்களோ. சரி வண்டி எடுறா, ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வருவோம். ஐயா ஐயா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? ஓ எஸ், நல்லாவே தெரியுமே. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் வந்து 2 அனாதை குழந்தைய தத்தெடுத்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ இவங்க அனாதை நிற்கிறாங்க. ஆனால் அனாதையாக போனது அம்மா கிடையாது, 2 பசங்களும் தான். அம்மா 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 உங்களுக்கு மன்னிச்சிருமா. ஐயோ தெரியாம பண்ணிட்டேமா. ஐயோ மன்னிச்சிருமாமா. மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா. மன்னிச்சிருங்க அத்தை, தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க, எங்களுடைய வாங்கத்த வந்துருங்க அத்தை, போயிடலாம். கல்லுக்குள்ளே சாமி வருண்டா, இங்கே சாமி பெத்தா கல்லு வருண்டா. அல்லும் பகலும் நம்ம அள்ளி வாழப்பா, தூக்கம் முடிச்சு நித்தம் தூக்கம் கொடுப்பா. சாய் பாரத்தில் படிப்போம், சாதனை படிப்போம். சாய் பாரத் பயலுகடா,